சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக வேண்டும் என்பது நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவுன்னு சொல்லலாம். ஆனால் தனக்கு பிடித்த சினிமாவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்று மக்களுக்காக அரசியலில் களம் காண வந்துட்டு இருக்காரு. இவ்வளவு நாளும் தளபதி மீது வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் தன்னுடைய அப்பா மற்றும் அம்மாவை ஆதரிக்கவில்லை என்பதுதான். இன்று தமிழக வெற்றி கழக கட்சியுடைய கொடி மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவில் தன்னுடைய அப்பா அம்மாவை வரவழைத்து விட்டார். ஒரு பக்கம் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மற்றொரு வீடியோ பார்த்தீங்கன்னா வைரலாகி வருகின்றது. தளபதிக்காக ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய அப்பா எஸ் சந்திரசேகர் எவ்வளவோ கஷ்டப்பட்டார் என நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு கண்ணிறைந்த சாட்சி நான் தான் என பிரபலம் ஒருவர் பேசியிருக்காரு. அதாவது பாஷா திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நண்பராக நடித்த சரண்ராஜ் தான் அந்த பிரபலம். சரண்ராஜ் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஹீரோவாக சந்திரசேகர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டார் என சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் நான் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று சொல்லிய போது அதற்கு எஸ்ஏசி பார்த்தீங்கன்னா சம்மதிக்கவில்லையா. மேலும் தளபதி சினிமாவில் வராமல் இருக்க எவ்வளவோ தடை போட முடியுமோ அவ்வளவும் முயற்சி செய்திருக்காரு. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகன் இந்த முடிவில் உறுதியாக இருப்பதை தெரிந்து கொண்ட சந்திரசேகர் தோள் கொடுத்து துணை நின்று இருக்காரு. மேலும் விஜய் சாருடைய புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு அவர் போகாத இயக்குனர் ஆபீஸ், தயாரிப்பாளர்கள் அலுவலகமே கிடையாது. இந்த மூஞ்சியெல்லாம் யார் ஹீரோவாக போட முடியும் என அவர் முன்னிலையிலுமே பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனின் கனவை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என ஒரு அப்பாவாகவும் சினிமாவை கனவாக நினைக்கும் இளைஞனுக்கு சரியான பாதையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு இயக்குனராகவும் சந்திரசேகர் அவர்கள் எவ்வளவோ யோசித்திருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.